அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம உயர உயர நம்ம மௌனமாக இருக்கிறது நம்மளுடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்தெந்த சூழ்நிலையில் நம்மளால் மௌனமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இது அமையுது. அப்படி பார்த்தோம்னா நமக்கு ஒரு 4 வகையான சூழல்கள் இருக்குது. அந்த சூழ்நிலையில் நம்ம மௌனமாக இருந்தோம்னா அந்த மௌனம் நம்மளோட பலவானாக மாற்றுது அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ரகசியத்தை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் அதை யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கிறது, அதுதான் ஃபஸ்ட்டு. அந்த இடத்துல நம்ம வாயை திறக்காமல் மௌனமாக இருக்கணும், அது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பிடிக்காத விஷயத்தை பற்றி பேசாமல் இருக்கிறது, அல்லது நமக்கு பிடிக்காத ஒரு ஆளை பற்றி பேசாமல் இருக்கிறது. ஸோ இது ரெண்டாவது. இது நம்மளால் செய்ய முடிஞ்சிச்சுன்னா 90% ஆஃப் த ப்ராப்ளம் நமக்கு சால்வ்டு. அடுத்தது மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, நாம் தவறாக நம்மளை யாராவது தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற சூழ்நிலையில் நம்ம நியாயப்படுத்தாமல் இருக்கிறது, அதாவது அவங்கக்கிட்ட நம்மளை நியாயப்படுத்தாமல் இருக்கிறது. ஸோ இது மூணாவது, தேவையில்லாமல். ஸோ இது மூணாவது ஒரு அமைதி. சோசியல் மீடியாலேயோ அல்லது நேர்லையோ எதுவாக இருந்தாலும் சரி, நமக்கு எதிராக யாராவது திட்டும் பொழுது நம்ம வாயை திறக்காமல் இருக்க முடியுதா அப்படிங்கிறது. ஸோ இந்த 4 வகையான சூழ்நிலையில் நாம் அமைதியாக இருந்தோம்னா நமக்கு மௌனமே பலம் அப்படின்னு சொல்லி நம்பலாம். நன்றி.